உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினமும் இலங்கை தொடர்பான முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் உங்கள் ஷான். இதுவரை எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத உறவுகள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். இலங்கையின் தேர்தல் காலம் நெருங்கி வருகின்றது. வாக்களிப்பு காலம் நெருங்கி வருகின்றது. தேர்தல் பரபரப்புகள் அதிகரித்து விட்டன. தமிழ் அரசியல் பரப்பிலும் இந்த பரபரப்புகள் ஆரம்பமாகிவிட்டன. குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று இன்றைய தினம் ஒரு பரபரப்பான சம்பவம் என்று சொல்லுகின்றார்கள் சமூக வலைதளத்தில் பலரும். இந்த சம்பவம் இன்றைய தினம் நடந்திருக்கின்றது. என்னவென்றால், எதிரும் புதிருமாக இருந்தவர்கள், அதாவது தமிழ் தேசிய அரசியலில் இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த 2 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிரும் புதிருமாக இருந்து வந்த நிலையில் இன்றைய தினம் ஒரே மேசையில் இருந்து உணவருந்திய ஒரு காட்சி சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது. அவர்கள் வேறு யாரும் அல்ல, யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகிய 2 பெரும் அரசியல் தலைவர்களது புகைப்படம் தான் இவ்வாறு பகிரப்பட்டு வருகின்றது. இந்த விடயம் ஏன் பரபரப்பாக பார்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், இவர்கள் இருவருக்கும் கடந்த சில மாதங்களாக சில உட்பூசல்கள் இருந்து வந்ததை பலரும் வெளிப்படையாகவே அறிந்திருப்பீர்கள். சமூக வலைத்தளங்கள் உட்பட சில ஊடகங்களில் கூட நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் தொடங்கி தற்பொழுது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்தியமை வரை இருவருக்கும் இடையில் ஒரு பனிப்போர் ஒன்று நடந்து வந்திருக்கின்றது. இது எப்படி நடந்திருக்கின்றது என்று சொன்னால், இன்றைய தினம் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டம் வவுனியாவில் இருக்கக்கூடிய தனியார் விடுதி ஒன்றில் நடந்திருக்கின்றது. அதாவது ஆசன பங்கீடு தொடர்பாக இம்முறை தேர்தலில் தமிழரசு கட்சி தனித்து போட்டியிடுகின்ற நிலையில் ஆசன பங்கீடு தொடர்பாக இந்த மத்திய குழு கூட்டம் இன்றைய தினம் வவுனியாவில் நடந்திருந்தது. இதன் போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இதில் சில முக்கியமான விடயங்கள் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த பெண்கள் தொடர்பான பெண்களின் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில், அதாவது தேர்தலில் வெல்லக்கூடிய பெண்கள் யாராவது இருந்தால் தெரிவிக்குமாறு இந்த இடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இன்னும் ஒரு பெண் வேட்பாளரை இறக்குவது தொடர்பான இறுதி தீர்மானம் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இன்றைய கூட்டத்தில். அதேபோல் இது தொடர்பாக ஊடகங்களிடம் பேசிய எம் ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழரசு கட்சியை சேர்ந்த சிவஞானம் ஸ்ரீதரன் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்தமை தொடர்பாக அவரிடம் கேட்கப்பட்ட போது சில கட்சி தீர்மானங்கள் அப்போது மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தற்போது சிவஞானம் ஸ்ரீதரன் இந்த தேர்தலில் தான் ஒதுங்கியிருக்க போவதில்லை என்று கூறியதன் அடிப்படையில் அவரும் நானும் யாழ்ப்பாணத்தில் போட்டியிடுவோம் என்று கூறியிருக்கின்றார். மேலும் கிழக்கு மாகாணத்தில் திருகோணமலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலவும் பலவாறாக சிதைந்திருக்கின்றன. இதனால் அம்பாறை மற்றும் திருகோணமலையில் தமிழ் பிரதிநிதித்துவம் இழக்கப்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற காரணத்தினால் ஒற்றுமையாக ஒரே குடையின் கீழ் போட்டியிடக்கூடிய நிலைமை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இதற்காக தமிழ் அரசு கட்சியின் வீட்டு சின்னத்தின் கீழ் எல்லா கட்சிகளதும் ஒரே குடையின் கீழ் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த தேர்தலில் போட்டியிட உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை நேற்றைய தினம் கூட அம்பாறை மாவட்டத்தில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்துவதற்காக 7 தமிழ் தேசிய கட்சிகள் ஒரே குடையின் கீழ் போட்டியிடுவதற்கு தீர்மானித்திருக்கின்றன. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி, புளோட்டெலோ, EPRLF, அதேபோல் ஜனநாயக முன்னணி, அதேபோல் ஜனநாயக போராளிகள் கட்சி, ஈரோஸ் உள்ளிட்ட 7 கட்சிகள் ஒரே குடையின் கீழ் போட்டியிட முடிவெடுத்திருக்கின்றன. எந்த ஒரு காரணம் கொண்டும் இந்த கூட்டணிக்குள் தமிழ் தேசிய அரசியல் பரப்பிற்கு வெளியில் இருக்கக்கூடிய சக்திகளை, குறிப்பாக கடந்த காலங்களில் அரசுக்கு சார்பாக இருந்த கட்சிகளை இதற்குள் உள்ளடக்கக்கூடாது என்ற தீர்மானமும் இந்த இடத்தில் மேற்கொள்ளப்பட்டதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. ஆகவே திருகோணமலை, அம்பாறை ஆகிய 2 மாவட்டங்களில் தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போகக்கூடிய ஆபத்து இருக்கின்றது. இந்த ஆபத்தினை நீக்குகின்ற முகமாக அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளும் ஒரே குடையின் கீழ் போட்டியிட இந்த 2 மாவட்டங்களிலும் மட்டும் ஒரே குடையின் கீழ் போட்டியிட முடிவெடுத்திருக்கின்றன. மற்றும் கொழும்பு மாவட்டத்தில் கூட தமிழரசு கட்சி போட்டியிட முடிவெடுத்திருக்கின்றது. குறிப்பாக கொழும்பு இந்து கல்லூரியின் முன்னாள் அதிபரை இந்த கொழும்பு மாவட்டத்தின் முதன்மை வேட்பாளராக களமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக சில செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் மற்றொரு புறத்தில் இருக்கக்கூடிய சங்கு சின்னத்தில் போட்டியிடக்கூடிய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமது ஆசன ஒதுக்கீடு தொடர்பாகவும் இன்றைய தினம் வவுனியாவில் ஒரு கூட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருக்கின்றது. ஒரு தமிழ் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கக்கூடிய அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இன்றைய தினம் தனது 9 வேட்பாளர்களை யாழ்ப்பாணத்தில் போட்டியிடக்கூடிய 9 வேட்பாளர்களை அறிவித்திருக்கின்றது. இதனையும் ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றும் ஒரு செய்தி, இந்த தேர்தல் தொடர்பாக சஜித் பிரேமதாச, உங்களுக்கு தெரியும், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், அவரது கூட்டணியின் கீழ் அமைய உள்ளதுதான் ஐக்கிய மக்கள் சக்தி.
ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கான முதன்மை வேட்பாளர் என்ற நிலையில் சில இழுபறிகள் காணப்படுவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் கீழ் போட்டியிட்டு கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாக்கி அங்கையன் ராமநாதனை முதன்மை வேட்பாளராக களமிறக்குவதா அல்லது சமத்துவ கட்சியின் தலைவர் முன்னாள் இபிடிபியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த சந்திரகுமாரை முதன்மை வேட்பாளராக இறக்குவதா என்பது தொடர்பாக சில இழுபறிகள் நிலவுவதாக கூறப்படுகின்றது. இதனிடையே மற்றொரு செய்தி இதற்குள் இருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் முதன்மை செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய உமாச்சந்திர பிரகாஷ் ஒரு தீர்மானத்தினை மேற்கொண்டிருக்கிறார். அதாவது ஐக்கிய மக்கள் சக்தியின் யாழ்ப்பாண மாவட்ட முதன்மை வேட்பாளராக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சந்திரகுமாரை நிறுத்தினால் அவருக்கு கீழ் தேர்தலினை சந்திக்க முடியாது என்பதனை அவர் கட்சி தலைமைக்கு அறிவித்திருப்பதாகவும் ஒரு செய்தி வெளிவந்திருக்கிறது. பார்ப்போம். அரசியல் பரபரப்புகள், புதிய புதிய மாற்றங்கள் நாளுக்கு நாள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. மற்றொரு செய்தியை பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆபத்து இருப்பதாக, அது உயிராபத்தாக கூட இருக்கலாம் என்று தென்னிலங்கையின் சிரேஷ்ட ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பாக அவரிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டபோது சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக ஊடகவியலாளர் சார்பில் கேட்கப்பட்டிருந்தது, ஜனாதிபதிக்கு ஆபத்து இருப்பதாக நீங்கள் எவ்வாறு உறுதியாக கூறுகின்றீர்கள் என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது கடந்த காலத்தில் நடந்த சில முக்கியமான விடயங்களினை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கியமாக இந்த எக்னலி கூட உள்ளிட்ட பத்திரிகையாளர்களின் சாவிற்கு காரணமாக இருக்கக்கூடிய பலர் தற்பொழுது அனுரகுமார திசாநாயக்கவிற்கு எதிரான ஒரு சக்தியில், எதிரான கூட்டணியில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். முக்கியமாக ஜனாதிபதி ஒரு புதிய மாற்றத்திற்கு, ஊழலுக்கு எதிரான பல புதிய மாற்றங்களை முன்னெடுக்கின்ற போது இந்த ஊழலை மேற்கொண்டவர்கள் அவரது அந்த செயற்பாட்டுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் செயற்படலாம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக பண்டார் நாயக்க எப்படி கொலை செய்யப்பட்டார், தற்போதைய நிலையில் பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தக்கூடிய நிலைமையும் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இவர்கள் இப்படியான ஒரு சம்பவத்தில் ஈடுபடுகின்ற போது இவர்களை இலகுவாக நாட்டிலிருந்து வெளியேற்றக்கூடிய நிலைமையும் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படி ஒரு செய்தி ஒன்று அமைந்திருக்கின்றது. மற்றொரு செய்தியினை பார்க்கலாம். அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக இருந்த சர்ச்சைக்குரிய சுரேஷ் சாலே இன்றைய தினம் ஓய்வு பெற்றிருக்கிறார். இவருக்கு பதிலாக போலீஸ் துறையினை சேர்ந்த பிரதி போலீஸ் அத்தியட்சகர் தம்மிக்க குமார நியமிக்கப்பட்டார். முக்கியமாக பார்த்தீர்களாக இருந்தால் சுரேஷ் சாலே என்பவர் குறித்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கின்றது. குறிப்பாக பிரித்தானியாவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய சேனல் 4 ஒரு குற்றச்சாட்டினை முன்வைத்திருந்தது. குறிப்பாக இந்த கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படக்கூடிய சிவனேசதுரை சந்திரகாந்தனின் செயலாளராக இருந்த அசாத் மௌலானா வெளிப்படுத்திய சில குற்றச்சாட்டுகளில் சுரேஷ் சாலே தொடர்பாகவும் சில குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அவருக்கும் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான பங்கு இருப்பதாக அவர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இருந்தாலும் சுரேஷ் சாலே அந்த குற்றச்சாட்டினை மறுத்திருந்தார். ஆனாலும் தற்போதைய அரசாங்கம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் சுரேஷ் சாலே இன்றைய தினம் ஓய்வினை அறிவித்திருக்கிறார். இவர் சுரேஷ் சாலே இராணுவத்தினை சேர்ந்தவராக இருந்தாலும் தற்பொழுது அந்த பதவிக்கு போலீஸ் துறையை சேர்ந்த ஒருவர் நியமிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் இங்கே முக்கியமாக பார்க்கலாம். இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியவை. தொடர்ந்து எமது செய்தி சேவையோடு இணைந்திருங்கள். நாளுக்கு நாள் அரசியல் பரபரப்புகள், அரசியல் கள நிலவரங்கள் மாறி வருகின்றன. இவை தொடர்பான முக்கியமான செய்திகளை தொகுத்து தருவதற்கு நான் காத்திருக்கின்றேன். தொடர்ந்து எமது சேனலோடு சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.